2025ஆம் வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நாட்டின் ஜனாதிபதி மற்றும் நிதி அமைச்சருமான அனுருகுமார திசாநாயக் அவர்களால் பார்லிமெண்ட்ல முன்வைக்கப்பட்டது. இது 79வது வரவு செலவு திட்டம். இந்த அரசாங்கத்திட முதலாவது வரவு செலவு திட்டத்தை நாங்க பார்த்தோம்னா 2025ல அரச வருமானமாக எதிர்பார்க்கப்படுவது 4990 பில்லியன். அதே போல அரச செலவீனமாக எதிர்பார்க்கப்படுவது 7190 பில்லியன். இதை பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குது அரச வருமானத்தை விடவும் செலவு கூட. இதனால இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு பற்றாக்குறை ஏற்படுற 2025 வரவு செலவு திட்டத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை 2200 பில்லியன். ஓகே, இந்த வரவு செலவு திட்டத்தில் கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல இன்னும் கல்வி, சுகாதாரம் மற்றும் நலன்புரி துறைகளுக்கு போன வருடத்தை விடவும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் இந்த வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது, அதே போல தனியார் துறை அரசு துறையிட சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குதா, வரியில இன்னும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து எம்எஸ் சேனலோட இணைந்திருங்க.